உயிரை கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவருக்கு திருப்பி சொல்லுவான், அங்கே நீ வீரன் என்று பேசப்பட வேண்டும், மக்கள் மத்தியிலே உனக்கு புகழ் வர வேண்டும் என்பதற்காகத்தானே நீ இதை செய்தாய், அது எனக்கு தெரியும், இவனை கொண்டு போய் நரகத்திலே தள்ளுங்கள் என்று சொல்லப்படும். முகம் குப்புற அப்படியே இழுத்து கொண்டு போகப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவான். அடுத்ததாக ஒருவரை கொண்டு வரப்படும், குர்ஆனுடைய அறிவு கொடுக்கப்பட்டு குர்ஆனை ஓதி மக்களுக்கு மற்றவர்களுக்கும் ஓதி கொடுத்த ஒரு அறிஞர், அவரிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், அவரும் அப்படி சொல்லுவார். திருப்பி அல்லாஹ் கேட்பான், நான் செய்த கொடுத்த பாக்கியங்களுக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்க அவர் சொல்லுவார், நிறைய அதன் மூலம் தொழுதேன், ஓதினேன், மக்களுக்கு அதை அதிகமாக படித்துக் கொடுத்தேன் என்று சொன்னதன் பின்னால் அல்லாஹ் சொல்லுவான், மக்களிடத்திலே அறிஞன் என்று, பெரிய அறிவாளி என்று, மகான் என்று பேர் வர வேண்டும் என்பதற்காகத்தானே இதை நீ செய்தாய், இவனையும் நரகத்தில் தள்ளுங்கள் என்று சொல்லுவான். அதே போன்று ஒரு பணக்காரனையும் கொண்டு வரப்பட்டு அவருக்கும் அது சொல்லப்பட்டு அந்த பணக்காரனும் நரகத்திலே போடப்படுவான். நன்றாகவே சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. 3 பேருடைய அமலையும் நன்றாக பாருங்கள். ஒன்று, அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்வது. அடுத்தது, மக்களுக்கு கல்வியையும் மார்க்கத்தையும் போதிப்பது. அடுத்தது, மக்களுக்கு பணத்தின் மூலமாக உதவி செய்வது. ஒரு நாட்டை பொறுத்தவரையில் கூட அந்த நாட்டுக்காக போராடும் இராணுவம் மிக முக்கியமானது. அந்த நாட்டுக்காக போராடுவதற்கு இராணுவம் இருப்பது முக்கியமானது. அதே போன்று மக்களுக்கு கல்வி என்பதும் மிக முக்கியமானது. மக்களுக்கு பொருளாதாரம் என்பது கூட மிக முக்கியமானது. இந்த 3 பேரும் முக்கியமான 3 துறைகளிலே ஈடுபட்டவர்கள். ஒருவர் உயிரை கொடுத்தவர், மற்றவர் படிப்பை படித்து அதை மக்களுக்கு என்று போதித்து தெரிந்தவர், மற்றவர் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தவர். பொருளாதாரத்திலேயும் கல்வியிலையும் இன்னும் அடுத்ததாக பாதுகாப்பு அல்லது இராணுவம் என்ற அந்த துறையிலும் கடுமையாக சேவை செய்த 3 பேர். ஒரு நாட்டுக்கும் சமூகத்துக்கும் மிகவுமே தேவைப்படும் 3 அம்சங்கள். அமல்கள் என்று பார்த்தாலும் கூட உண்மையிலே மிக பெரிய அமல்கள். ஆனால் என்னதான் முக்கியம் என்றிருந்தாலும், என்னதான் பெரியது என்று இருந்தாலும் கூட அவ்வளவுமே வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம் தானே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒரு ஆயத்தில் சொல்லுகின்றான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின், அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் நாம் எடுத்து ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அப்படியே பரத்தப்பட்ட புழுதியாக அதை நாங்கள் ஆக்கி விடுவோம், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், அது என்ன அமல் தெரியுமா? ஹியல் அமாலுல்லதி கானத் அலா கைரி சுன்னதி வ உரீத பிஹா கைரு வஜ்ஹில்லாஹி, எந்த அமல்கள் எல்லாம் நபி காட்டி தந்த வழியின்படி செய்யப்படவில்லையோ, எந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாதவரை நோக்கமாக வைத்து அல்லாஹ்வுக்காக என்று தூய்மையான முறையிலே செய்யப்படவில்லையோ அந்த அமல்கள் தான் அன்று அப்படி புழுதிகளாக மாற்றப்படும் என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எந்த அமலிலே இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடுகின்றதோ, எந்த அமலிலே முகஸ்துதியும் அடுத்தவரின் பாராட்டும் புகழும் அங்கே எதிர்பார்க்கும் நிலைமையும் வந்து விடுகின்றதோ, அது மிகப்பெரிய தொழுகையாயிருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகையிலே முகஸ்துதியாக நடப்பவர்களே அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறித்தே சொல்லுகின்றான், அவர்களுக்கு சாபம் இருப்பது போன்ற கருத்தை சொல்லி இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் என்ற மன தூய்மை அல்லாஹ்வுக்காக என்று நான் செய்கின்றேன், யாருக்காகவோ ஊருக்காகவோ நான் செய்யவில்லை. எனக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனது பணியையும் எனது இபாதத்தையும் அல்லாஹ்வுக்கென்று நான் செய்கின்றேன் என்ற இந்த இஹ்லாஸ் இல்லாமல் போனதன் காரணமாக நாங்கள் தனி மனித வாழ்க்கையிலும் தான், சமூகத்திற்கு தேவையான பல மட்டங்களிலும் தான் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சிக்கல்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். சகோதரர்களே, சமூகத்திலும் கூட நிறைய கோபதாபங்கள் அல்லது நிறைய பொறாமை போன்றவைகள், அடுத்தவரை வெட்டி கொத்தி அடுத்தவரை பின்தள்ளுவது என்பது போன்றவைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் பெரும்பாலும் காரணம் எனது வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கென்று நான் அமைத்துக் கொள்ளாததுதான். நான் அல்லாஹ்வுக்கென்று செயல்படுகின்றேன், எனக்குரியதை அல்லாஹ் தருவான், அதை நான் பொருந்திக் கொள்வேன் என்ற உணர்வு இல்லாமல் போவது பெரும்பாலும் பல குழப்பங்களுக்கு வாய்ப்பாக அமைந்து விடுகின்றது. குறிப்பாக தஅவாவுடைய களத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட, நான் எனக்கு சரி என்று தெரிந்ததை, நான் அறிந்த சத்தியத்தை அல்லாஹ்வுக்காக என்று சொல்லுகின்றேன். எனக்கு பதவி வேண்டும் என்பது அல்ல, எனக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. மக்கள் என்னை ஆதரித்தாலும் அல்லது என்னை ஒதுக்கினாலும், எனக்கு பதவி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சத்தியத்தை அல்லாஹ்வுக்காக சொல்லுகின்றேன் என்ற எண்ணம் இருக்கும் என்றிருந்தால் ஒரு மனிதனுடைய தாவா மிக தெளிவாக இருக்கும். அந்த மனிதனினால் மற்றவர்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று தனி மனிதர்களிலும் தான் அல்லது இயக்க அமைப்புகளிலும் தான் இயக்கமாக அமைந்த
அமைந்து தனக்கென்று சில நல்ல அடையாளங்களை வைத்துக் கொண்டு ஒரு அமைப்பாக செயல்படுவது பிழை அல்ல. அமைப்பின் மீது ஆர்வமோ அதன் மீது பற்றோ இருப்பது பிழை அல்ல. ஆனால் அதுவே ஒரு வெறியாக அல்லது அதுவே சரி பிழைகளுக்கு அப்பாலெல்லாம் இந்த அமைப்பு தான் என்பதாக மாறிவிடும் என்றிருந்தால் அங்கு சிக்கல் வரப்போகின்றது. அல்லாஹ்வுக்காக என்று இருக்கும் என்றிருந்தால் எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் ஒருவருடைய பணி சிறப்பாக அமைந்துவிடும். அவர் வேலை செய்வது மட்டுமல்ல, அடுத்தவர்களை விமர்சிப்பது, குறை சொல்லுவது அல்லது அடுத்தவர் விடயத்தில் கூட அவர் தெளிவாக இருப்பார். அவரிடத்தில் தூய்மை என்ற அந்த இஹ்லாஸ் மாத்திரம் வந்துவிடும் என்றிருந்தால், மதிப்புக்குரிய சகோதரர்களே, தூய்மையான எண்ணம், உள தூய்மை, இஹ்லாஸ் என்று சொல்லுகின்றோமே, உண்மையில் அது என்ன என்று பார்த்தால் எப்படி தெரியுமா? இஹ்லாஸை எப்படி அறிந்து கொள்வது என்றால், சிலர் இருக்கின்றார்கள், யாராவது பார்க்கின்றார்கள் என்று தெரிந்துவிட்டால் அந்த நேரத்தில் அவர்களுடைய இபாதத்துகளை அழகாக, மெதுவாக, மிக துல்லியமாக செய்வார்கள். யாரும் காணாத இடத்திலே கண்டபடி அடித்துவிட்டு போய்விடுகின்றார்கள். முனாஃபிக்குகளுடைய தொழுகையை நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, தில்க ஸலாத்துல் முனாஃபிகி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுகையின் நேரம் கடுமையாக, அஸர் தொழுகையின் நேரம் துணங்கி அந்த அஸர் தொழுகையின் இறுதி நேரத்திலே அவசரமாக கண்டபடி தொழுகின்றார்களே, இந்த தொழுகை முனாஃபிக்கின் தொழுகை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சில பேரை நாங்கள் பார்க்கலாம், ஓதுவது என்றிருந்தாலும் கூட யாராவது 4 பேர் கேட்டு தன்னை பெரிதாக பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தால் அந்த நேரத்தில் மிக அழகாக ஓதுவார்கள், ராகம் எடுத்து ஓதுவார்கள். இன்னும் சில பேர் பள்ளிக்கு வந்து தொழும் பொழுது கூட யாராவது பார்க்கின்றார்கள் என்றிருந்தால் கவனமாக, அமைதியாக, அழகாக தொழுவார்கள். தனியாக எங்கேயாவது ஒரு இடத்தில் அமல் செய்யும் பொழுது கண்டபடி தொழுதுவிட்டு அவசரமாக முடித்துவிட்டு போய்விடுவார்கள். இஹ்லாஸ் என்றால் என்ன தெரியுமா? யாரும் பார்த்திருக்கும் பொழுதும் தான், யாரும் பார்க்காத பொழுதும் தான், 2 சந்தர்ப்பங்களிலும் ஒருவருடைய அமல் சிறப்பாக, சரியாக, பரிபூர்ணமாக இருக்கின்றது என்றிருந்தால் அவரிடத்தில் இஹ்லாஸ் இருக்கின்றது என்பதற்கு அது அடையாளம் தான். யார் பார்த்தால் என்ன, யார் பார்க்காவிட்டால் என்ன, யார் புகழ்ந்தால் என்ன, யார் புகழாவிட்டால் என்ன என்று எல்லா கட்டத்திலும் அந்த மனிதன் மக்கள் பார்ப்பதை மறந்து அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற அந்த உணர்வு வரும் என்றிருந்தால், மக்கள் என்னை பார்க்கின்றார்கள் என்பதை மறந்து அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு வந்து அந்த உணர்வில் செயல்படுவது என்றிருந்தால் அதுதான் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உள தூய்மையுடன் அமல் செய்வது என்பது இருக்கின்றது. அந்த அமல் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அவனுடைய தொழுகை நோன்பாக இருக்கட்டும் அல்லது சமூக பணிகளாக இருக்கட்டும், அதிலே இஹ்லாஸ் என்று ஒன்று வரும் என்றிருந்தால் அந்த அமல் பலமான அமலாக இருக்கும், வலுவான அமலாக இருக்கும். மாத்திரமல்ல, அந்த அமலின் மூலமாக நல்ல பயன்கள் வரும். அந்த அமல் தொடர்ந்து இருக்கும். அவன் தொடர்ந்து அந்த அமலை செய்வான். அந்த அமலை செய்வதிலே அவனுக்கு சோம்பேறித்தனம் வராது, அதிலே தளர்வு வரமாட்டாது. இஹ்லாஸ் இருக்கும் என்றிருந்தால், மாறாக முகஸ்துதி இருக்கும் என்றிருந்தால் அந்த மனிதனுடைய அமல் தொடர்ந்து நடைபெறாது. அந்த அமலிலே தொடராக உற்சாகம் இருக்க மாட்டாது. தளர்வுகளும் சோம்பேறித்தனங்களும் வந்து சில நேரத்தில் அந்த அமல்களை அவன் விட்டு விடுவான். உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் பார்க்கலாம், ஒருவர் தொழுகின்றார் என்று சொல்லுங்கள், அடிக்கொரு முறை பள்ளிக்கு வருகின்றார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? பள்ளிக்கு இன்னும் ஒரு பணக்காரரும் வருகின்றார், அவர் என்னை பார்த்து நல்லவர் என்று நினைக்க வேண்டும், அவரின் மூலமாக எனக்கு ஏதாவது பண உதவிகள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்கின்றார் என்றிருந்தால் முகஸ்துதி இருக்கின்றதே, அற்பமான ஒரு புகழுக்காக, அடுத்தவரின் பாராட்டுக்காக அல்லது ஏதாவது உதவிக்காக முகஸ்துதியுடன் செய்யப்படும் அமல் இருக்கின்றதே, அவனுடைய அந்த அற்ப நோக்கம் நிறைவேறினாலும் அந்த அமல் தொடர மாட்டாது, நிறைவேறாவிட்டாலும் அந்த அமல் தொடர மாட்டாது. பள்ளிக்கு வருகின்றார், இன்னார் பார்க்க வேண்டும், என்னை நல்லவர் என்று நினைத்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த அற்பமான முகஸ்துதி நோக்கத்திலே பள்ளிக்கு வந்து தொழுதால் அவருக்கு அந்த மனிதரிடத்திலே இருந்து ஏதாவது கிடைத்து விட்டால் அதனுடன் அவருடைய ஆர்வம் குறைந்துவிடும். எதிர்பார்த்தது கிடைத்து விட்டது, அதற்கு பின்னால் பள்ளி பக்கமே வராமல் கூட இருந்து விடுவார். அப்படி கிடைக்கவில்லை என்று சொல்லுங்கள், வந்து பார்த்தார் பலமுறை வந்தும் கிடைக்கவில்லை என்றிருந்தால் இதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்று அப்பொழுது கிடைக்காமல் போகும் பொழுது கூட அந்த அமலை அவர் விட்டு விடுவார். எனவே முகஸ்துதி என்ற அடிப்படையிலே அற்பமான மனிதனின் புகழுக்கும் பாராட்டுக்கும் உதவிகளுக்குமாக ஒரு அமல் நடக்கும் பொழுது அந்த நோக்கம் நிறைவேறினாலும் அந்த அமல் நின்றுவிடும், நிறைவேறாவிட்டாலும் காலப்போக்கில் அந்த அமல் நின்றுவிடும். ஆனால் அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்துடன் என்னை படைத்த நாயனுக்கு நான் வணங்குகின்றேன், அந்த நாயன் எனக்கு கூலியை தருவான் என்று அந்த எதிர்பார்ப்புடன் யாருக்கும் ஊருக்கும் இல்லாமல் ஒருவன் வணக்கத்திலே
ஈடுபடுவான் என்றிருந்தால் அந்த வணக்கத்திலே தொடராக உற்சாகம் இருக்கும். அந்த வணக்கம் இடையிலே ஒரு நாளுமே நின்று போய்விட மாட்டாது. யார் ஏசினாலும் பேசினாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர் தொடர்ந்து அந்த அமல்களை செய்து கொண்டு போவார். இஸ்லாத்துக்கு அப்படி ஒரு அருமையான பயன் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத் என்ற உலக தூய்மையுடன் எமது பணிகள் அல்லது எமது சேவைகள், குறிப்பாக எமது நேரடியான இபாதத்துகள் அமையும் என்றிருந்தால் அது எமது பாக்கியம்தான். இஸ்லாத் வருவதற்கான காரணங்களில் ஒன்றுதான், முடியுமான அளவுக்கு நாம் செய்யும் அமல்களை மறைத்து மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய முடியும் என்றிருந்தால் உண்மையிலே அது பாக்கியம்தான். ஒரு அறிஞர் இப்படி சொல்லுகின்றார், பல அமல்களை நாங்கள் பலரின் முன்னால் தான் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆனால் ஏதாவது ஒரு அமலை நீ வைத்துக்கொள், உனக்கும் அல்லாவுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு அமலை வைத்துக்கொள். யாருக்கும் தெரிய வராத முறையில் நீ செய்யக்கூடிய ரகசியமான ஒரு அமலை நீ வைத்துக்கொள் என்று சொல்லுகின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சில பேர் செய்தார்கள் ஆச்சரியமாக. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரப்பிள்ளை என்று நான் நினைக்கின்றேன். அவர் மௌத்தாகின்றார். அவர் மௌத்தாகுவதற்கு முன்னால் அந்த ஊரில் என்ன நிலைமை தெரியுமா? இரவு நேரத்தில் விடிந்து பார்த்தால் ஏழைகளுடைய வீட்டு வாசலிலே கோதுமைகள் மூட்டை மூட்டையாக இருக்கும். யார் கொண்டு வந்து வைத்தார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த ஊரிலே அது வளமையாகவே போய்விட்டது. விடிந்து பார்த்தால் சில ஏழைகளின் வீட்டுக்கு முன்னால் உணவுப் பொருட்கள் இருக்கும். யாரோ ஒருவர் கொண்டு வருகின்றார். யாருக்கும் தெரியாமல் தான் அதை செய்கின்றார். அது யார் என்று ஊருக்கே தெரியாமல் தான் இருக்கின்றது. இவர் மௌத்தாகினதன் பின்னால் இவரை குளிப்பாட்டுகின்றார்கள். குளிப்பாட்டுவதற்காக புரட்டும் பொழுது இவருடைய தோளிலே மூட்டைகளை சுமந்ததான அடையாளம் இருக்கின்றது. அந்த அடையாளத்தை வைத்து முடிவு செய்கின்றார்கள். அவர் மௌத்தானதன் பின்னால் அந்த மூட்டைகள், அந்த உணவுப் பொருட்களை காணவில்லை. அப்பொழுதுதான் மக்கள் முடிவு செய்கின்றார்கள், இத்தனை நாளாக இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்த இவ்வளவு ஒரு நல்ல மனிதர் அவராக தோளிலே சுமந்து இரவோடு இரவாக இவர்தான் இந்த அமல்களை செய்திருக்கின்றார் என்று மக்களுக்கு தெரிய வருகின்றது. முடியுமான அளவுக்கு நாங்கள் அமல்களை, முடியுமான அளவுக்கு எமக்கும் அல்லாவுக்கும் தெரிந்த அமல்களை நாங்கள் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இதில் இன்னும் ஒன்றையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் நினைப்பது மக்களுக்கு முன்னால் செய்யும் எல்லா அமலுமே அது முகஸ்துதிதான் என்று, நாங்கள் யாருக்கும் முன்னால் அமல் செய்யக்கூடாது என்று. அப்படி அல்ல. சதகாக்கள், தர்மங்களை பொறுத்தவரையில் அடிப்படையில் முடியுமான அளவுக்கு மறைத்துத்தான் கொடுக்க வேண்டும். அதை பகிரங்கப்படுத்தவோ அதற்கு மீடியாக்களில் இடம் போடவோ அப்படியெல்லாம் புகழ் சேர்க்கவோ முயற்சிக்க கூடாது. எந்த அளவுக்கு என்றால், மறுமையிலே அரசின் நிழல் கிடைக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவர், அவர் வலது கையால் கொடுத்தது அவரது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக கொடுத்திருப்பார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்களிலே அமலை பலரின் முன்னால் நாங்கள் செய்வது பிழை அல்ல, நோக்கம் தான் மிக முக்கியமானது. நான் செய்வதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்றிருந்தால் திடீரென்று ஒரு பெரிய பிரச்சனை. அதற்காக வசூல் நடக்கின்றது. நான் ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து பலருக்கு முன்னால் கொடுத்தால் என்னை பார்த்து இன்னும் பலரும் நிறைய கொடுப்பார்கள் என்றிருந்தால் அப்பொழுது அதை பகிரங்கமாக செய்வது பிழை அல்ல. எது தெரியுமா முக்கியமானது? இஸ்லாத்திலே நாங்கள் விளங்க வேண்டும். அதிலே இந்த மக்களுக்கு பார்க்க செய்கின்றாயா, மக்கள் காணாமல் செய்கின்றாயா என்பது முக்கியமல்ல. உனது நோக்கம் தான் முக்கியமானது. எண்ணமும் நோக்கமும் சரியாக இருக்கும் என்றிருந்தால் இஸ்லாத்தை பேணிக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அமல்கள் பாழாகி போகாமல் இருப்பதற்காக, எமது அமல்கள் நல்ல பயன்களை தரக்கூடிய, எமக்கு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய அப்படி அமல்களாக மாறுவதற்கான அந்த இஹ்லாஸ் என்ற அந்த உணர்வை, அந்த எண்ணத்தை அல்லாஹ் தஆலா எமது மனதிலே தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தவரின் பெயருக்காக அல்லது அடுத்தவரின் புகழுக்காக முகஸ்துதியுடன் அமல் செய்வது மொத்தமாகவே அந்த அமலை அழித்துவிடும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அவர்களின் செயலுக்கு பாராட்டு எப்படியும் தேவை. யாராவது பாராட்டி விட வேண்டும் என்பதற்காக சில பொழுது என்ன செய்வார்கள் தெரியுமா? 4 பேருக்கு முன்னால் நான் ஒன்றும் பெரிய ஆளல்ல, நான் அப்படி இப்படி என்றே தன்னையே குறைத்து பேசுவார்கள். வேண்டுமென்றே தன்னை குறைத்து பேசுவார்கள். தேவைக்காக அப்படி பேசுவது பிழை அல்ல, வேண்டுமென்றே பேசுவார்கள். ஏன் தெரியுமா? அப்படி நான் என்ன, நான் பெரிய ஆளா, நான் ஒரு சின்ன மனிதன் தானே என்று சொன்னால் அப்பொழுது மக்கள்
மக்கள் திரும்பி நீங்கள் அப்படியல்ல, நீங்கள் இப்படியெல்லாம் பெரிய சாதனையாளர் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே குறை சொல்லிக் கொள்ளுவார்கள். இஹ்லாஸ் இல்லாமல் முகஸ்துதி மாத்திரம் வந்துவிட்டால் அதை எடுப்பதற்கு மனிதன் எத்தனையோ வழிகளை கையாண்டு விடுகின்றான். அது பிழையான முறையா இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், அவர்களை பொறுத்தவரையில் இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே என்ன இப்படியெல்லாம் வணக்கத்துக்கான நன்மை சம்பாதிப்பதற்கான வழிகள் இருக்கின்றனவே, நீங்கள் செய்யவில்லையா என்று கேட்டால் எனக்கு அதை இஹ்லாசுடன் செய்ய முடியாமல் இருக்கின்றது, அதனால் தான் செய்யாமல் இருக்கின்றேன். பள்ளிக்கு வந்தால் பல பேர் பார்ப்பார்கள், அதனால் வராமல் இருக்கின்றேன். ஏழைகளுக்கு கொடுத்தால் மக்கள் எனக்கு புகழுவார்கள், இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக நான் அமல் செய்யாமல் இருக்கின்றேன் என்று சொல்லுவார்கள். இது நியாயமானது அல்ல சகோதரர்களே. இஹ்லாஸ் கிடையாது. மனதில் தூய எண்ணம் வரமாட்டேன் என்கின்றதே என்பதற்காக அமல் செய்யாமல் இருப்பதல்ல, அமலை செய்து கொண்டு எப்படியாவது அந்த இஹ்லாஸை நாங்கள் வழிந்து அதற்காக கஷ்டப்பட்டு அதை அந்த எண்ணத்தை மனதிலே கொண்டு வந்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் இல்லாமல் போகின்றதே என்பதற்காக அதற்காக அமல்களை செய்யாமல் இருப்பது பிழையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு வேலையையும் லேசாக செய்து விடலாம். உடலிலே பணம் இருந்தால் நிறைய தொழுது விடலாம், கையிலே பணம் இருந்தால் நிறைய தர்மம் செய்து விடலாம், தவாவுக்கான வாய்ப்பு இருந்தால் நிறையவே பேசிவிடலாம், அல்லது நிறையவே உபதேசங்களை செய்து விடலாம், சமூக சீர்திருத்தங்களை எல்லாம் செய்யலாம். அதுவெல்லாம் ஒரு விதத்தில் இலேசானது. மிகவுமே கஷ்டமானது என்ன தெரியுமா? எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது, அல்லாஹ்வுக்கென்ற தூய எண்ணத்துடன் செய்வது. சுஃபியானு சௌரி என்ற தலபுகளில் ஒருவர் இப்படி சொல்லுகின்றார், மா ஆலஜத்து ஷைஅன் அஷத்த மின் நிய்யதி ஃபஇன்னஹா ததகல்லபு அலைய என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு இடத்திலே அவர் சொல்லுகின்றார், தக்லீசுன் நிய்யதி மின் ஃபஸாதிஹா அஅதமு மின் தூலில் இஜ்திஹாதி ஃபில் இபாதாத்தி என்று சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? நான் மிகவுமே கஷ்டப்பட்டது எதுக்கு தெரியுமா? இஹ்லாஸை எடுத்துக் கொள்வதற்குத்தான். நிறைய அமல்களை செய்து விடலாம், ஒரு விதத்தில் அது ஒன்றும் கஷ்டமல்ல. கஷ்டமான காரியம் என்ன தெரியுமா? மனதை பக்குவமாக பாதுகாத்துக் கொள்வது, அந்த மனம் புரண்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்வது உண்மையிலே கஷ்டமானது. நீண்ட வணக்கங்களை விட எமது எண்ணம் பழுதாகி போகாமல் பாதுகாப்பது உண்மையில் பொறுப்பானது என்ற கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மிக சுருக்கமாக எங்களிடத்தில் இஹ்லாஸ் வர வேண்டும் என்றிருந்தால் எமது இபாதத்துகளில், எமது வணக்க வழிபாடுகளில், எமது நல்ல காரியங்களில் அல்லாஹ் ஒருவனுக்காகவே இதை செய்கின்றேன் என்ற அந்த தூய எண்ணம் வர வேண்டும் என்றிருந்தால் அதற்கு சில வழிகள் இருக்கின்றன. ஒன்று என்ன தெரியுமா? நாம் செய்யும் இபாதத்துகளை யாருக்காக செய்கின்றோமோ அந்த அல்லாஹ்வின் மகத்துவத்தை மனதில் கொஞ்சம் வைத்து பாருங்கள். நாம் சொல்கின்றோம் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் சாதாரணமானவன் அல்ல, மிக மிக மகத்தானவன், மிகவுமே புனிதமானவன், எல்லாவற்றையும் விட பெரியவன். அந்த மகத்தான அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய இந்த தொழுகையிலே அற்பமான ஒரு மனிதனிடத்தில் கிடைக்கும் பாராட்டு அல்லது அற்பமான உலகத்தின் நோக்கங்களை சேர்ப்பது எந்த விதத்திலும் பொருந்தாதே சகோதரர்களே. அமல்களை செய்யும் பொழுது நான் எந்த நாயனுக்காக அமல் செய்கின்றோனோ அந்த நாயனுடைய பெருமதியை, அந்த நாயனுடைய மகத்துவத்தை நாங்கள் மனதிலே ஏற்படுத்திக் கொண்டால் அவனுக்கு முன்னால், அந்த மகத்துவத்துக்கு முன்னால் இந்த அற்பங்கள் எல்லாம் மிக மிக அற்பங்களாக மாறிவிடும். அந்த மகத்தான நாயனுக்கு அமல் செய்யும் பொழுது இந்த சாதாரண படைப்புகளை எல்லாம் அதில் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்ற எண்ணம் வந்துவிடும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, முகஸ்துதி இல்லாமல் போவதற்கு இன்னும் ஒரு விஷயமும் உதவியாக இருக்கும். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாராட்டு அல்லது ஏதோ ஒரு பொருள் அல்லது ஏதோ ஒரு உதவி, இவைகளை எண்ணத்தில் வைத்து முகஸ்துதித்தனமாக அமல் செய்வதை தவிர்க்க வேண்டும். அது தவிர்க்கப்பட வேண்டும் என்றிருந்தால் இந்த உலகத்தின் அற்பத்தன்மையை உணர வேண்டும். இந்த உலகம் மிக சாதாரணமானது. இது எந்த விதத்திலும் ஒரு பார்வையில் அல்லாஹ்விடத்தில் பொறுமதி இல்லாதது என்பதை உணர வேண்டும். இந்த உலகத்தின் பணம் அல்ல, இந்த உலகத்தின் புகழ் அல்ல. அல்லாஹ்விடத்திலே புகழ் கிடைக்க வேண்டும், அவனிடத்திலே அவனது திருப்தி எமக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தின் அற்பத்தன்மையை எந்த அளவுக்கு உணர்கின்றோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தை இலக்காக நாங்கள் வைப்பதை தவிர்த்துக் கொள்வோம். உலகத்தை இலக்காக வைப்பதே, உலகம் கிடைக்க வேண்டும் என்று நிறைய ஆசைப்படுவது எப்பொழுது தெரியுமா? இந்த உலகம் எமது கண்ணிலே பெரிதாக தெரியும் பொழுதுதான். இந்த உலகத்தின் அற்பத்தன்மை, இந்த உலகத்தின் சொற்பத்தன்மை, இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது என்ற இந்த உணர்வும் இந்த எண்ணமும் மனதிலே அடிக்கொரு முறை வந்தால் இந்த உலகத்துக்காக நாங்கள் வாழவே மாட்டோம். அடுத்ததாக முகஸ்துதியை தவிர்த்து இஹ்லாஸை கொண்டு வருவதற்கான வழிகளில் இன்னும் ஒன்றுதான் நன்றாகவே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நானும் தான், நீங்களும் தான். எப்பொழுது முகஸ்துதி கலந்து விடுகின்றதோ
அப்பொழுது அந்த அமல் அப்படியே பாழாகி போய்விடுகின்றது. அந்த அமல் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுகின்றது. எனவே அமல்கள் அழிந்து போய்விடுமே, என்ன கஷ்டப்படுகின்றோம். 2 பேர் தொழுகின்றார்கள் என்று சொல்லுங்கள், 2 பேருமே ஒழுவெடுப்பதும் ஒரே மாதிரி தான். 2 பேரும் சுபஹக்கு கஷ்டப்பட்டு முழித்துத்தான் பள்ளிக்கு வருகின்றார்கள். 2 பேருமே ஒரே மாதிரி தான் துணிந்து எழுந்து தொழுகின்றார்கள். ஒருவரிடத்தில் இஹ்லாஸ் இருக்கின்றது, மற்றவரிடத்திலே இஹ்லாஸ் இல்லை என்றிருந்தால் அந்த இஹ்லாஸ் உள்ளவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, மற்றவருடைய தொழுகை தள்ளப்படுகின்றது. ஒரே ஒரு காரணம், அவர்கள் உடலினால் பட்ட கஷ்டம் 2மே சமனாக இருந்தாலும் எண்ணம் பிழைத்து விடுகின்றது. அதனால் தான் அப்படி நடக்கின்றது. எனவே இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது. அடிக்கொரு முறை எம்மையை நாம் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். நான் எந்த நோக்கத்தில் அமல் செய்கின்றேன்? நான் போகும் பாதை சரிதானா? எனது உள்ளம் இருக்கும் போக்கு சரிதானா? எனது உள்ளத்தின் எண்ணம் சரியாக இருக்கின்றதா என்று என்னையே நான் தட்டி கேட்க வேண்டும். எனது உள்ளம் எனக்குத்தான் தெரியும் சகோதரர்களே. எனவே என்னை பற்றி நான் தான் விசாரித்துக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் எம்மையை இதை நாம் தூய்மையாக நடக்கின்றோமா, அல்லாஹ்வுக்கு விசுவாசமாக இருக்கின்றோமா என்று எம்மையே நாம் விசாரித்துக் கொண்டால் எம்மிலே மனம் புரண்டு விடாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். முடியுமான அளவுக்கு நல்ல மனிதர்களுடன் சகவாசம் இருக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக இஹ்லாஸ் வர வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் எமது அமல்களை கபூல் செய்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய துவா கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இஹ்லாஸை தரும்படி நிறைய துவா கேட்க வேண்டும். அமல் செய்வது ஒரு பாக்கியம் என்றிருந்தால் அதற்கு அடுத்து முக்கியமான பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த அமல் அல்லாஹ்வினால் புறந்தள்ளப்படாமல், அல்லாஹ்வினால் எமது முகத்திலே வீசி எறியப்படாமல் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே அல்லாஹ்விடத்தில் கபூலை அதிகமாக கேட்க வேண்டும். மிக கடைசியாக முகஸ்துதி எந்த அளவுக்கு மோசமானது தெரியுமா? நபி அவர்கள் அதை சொன்னார்கள். எப்படி தெரியுமா? சிறிய சிறுக்கு என்று சொன்னார்கள். முகஸ்துதியை சிறிய சிறுக்கு என்று சொன்னார்கள். எனது உம்மத்துக்கு நான் மிகவுமே அச்சப்படுவது அஷ்ஷிர்குல் அஸ்கர், மிக சிறிய சிறுக்கு ஒன்று இருக்கின்றது, அதைத்தான் எனது உம்மத்துக்கு நான் அச்சப்படுகின்றேன் என்று சொன்ன பொழுது அது எது யார் சொல்லலாம் என்று கேட்க, அர்ரியா, அது முகஸ்துதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மறுமையிலே அவரவர் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் விசாரித்து கூலியை கொடுப்பான். யாரெல்லாம் மனிதரிடத்திலே புகழையும் அவர்களிடத்தில் நலனையும் எதிர்பார்த்து முகஸ்துதிக்காக அமல் செய்தார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யாருடன் பேரெடுக்க வேண்டும் என்று அமல் செய்தீர்களோ அவர்களிடத்தில் போய் பாருங்கள், ஏதாவது கிடைக்குமா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் விரட்டி விடுவான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மிக கடைசியாக நபி அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷிர்கு அக்பா மின் தபீபின் நம்லி, ஷிர்க் இருக்கின்றதே இது எறும்பு ஊர்ந்து வருவதை விட அதையும் விட எமக்கு உணராமலே வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எறும்பு ஊர்ந்து வருவதும் எறும்பு நடமாடுவதும் யாருக்கும் கேட்காது. அது எப்படி எம்மால் உணரப்படாமல் இருக்கின்றதோ அதையும் விட எமக்கு புரியாமலே தெரியாமலே கூட ஷிர்க்குடைய விஷயங்கள் வந்து விடலாம். அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு சஹாபியை பார்த்து, நான் ஒரு துவாவை படித்து தருகின்றேன், அந்த துவாவை நீ படித்தால் அந்த துவாவின் மூலமாக சின்ன பெரிய பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அந்த துவாவை நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக மிம்மா லா அஅலமு, தெரிந்தே உனக்கு இணை வைப்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எனக்கு தெரியாமல் பாவங்கள் நடந்திருந்தால் அவைகளை விட்டும் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற அந்த துவாவையும் நபி அவர்கள் காட்டி தந்தார்கள். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மனதிலே அந்த தூய எண்ணத்தை தருவானாக. எமது அமல்கள் பயனுள்ள அமல்களாக மாறுவதற்கான பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கே முஸ்லிம்களுக்கு விடிவையும் விமோசனத்தையும் விடுதலையையும் அவர்களுக்கு கொடுப்பாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.